என்ன ஏற்றங்கள் உண்டு, எங்கு சற்று நிதானமாக இருக்க வேண்டும் என்பதனை ரிஷப ராசி நேயர்களுக்கு தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். வெளியூர் வேலை வாய்ப்புகளை முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இம்மாதம் அதிசிறப்பு. ஏன்னா வெளியூரில் வேலை கிடைக்கிறது, வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகளில் சொந்த பூர்வீகத்தை, சொந்த மண்ணை விடுத்து வெளியிடங்களில் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஆகச்சிறந்த மாதம் இது. ஓம் நம சிவாய. தென்னாடு உடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பு கலந்த வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவுதனில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால், வருகின்ற மே மாதம் உங்களுடைய ராசிக்கு எவ்வாறு அமைய இருக்கின்றது, என்ன ஏற்றங்கள் உண்டு, எங்கு சற்று நிதானமாக இருக்க வேண்டும் என்பதனை ரிஷப ராசி நேயர்களுக்கு தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். எனதருமை ரிஷப ராசி நேயர்களே, கிருத்திகை 2, 3 மற்றும் 4ஆம் பாதம், ரோகிணி முழு நட்சத்திரம், மிருகசீரிடம் முதல் 2 பாதம், இதில் பிறந்தவர்கள் அனைவரும் இந்த ரிஷபராசிக்குள்ளாக வருவீர்கள். உங்களுக்கு இந்த மாதத்தினை பொறுத்த மட்டிலும் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த மாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், சரிங்களா? அதிலும் குறிப்பாக சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகணுங்க. நீண்ட நாள் முயற்சிங்க. வெளி மாநிலம் போகணும், இல்லை அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்தலத்துக்கு போயிட்டு வரணும், இல்லை இந்த ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போயிட்டு வரணும், ஆனால் போயிட்டு வர்றதுக்கு 2 நாள் ஆகும். அந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ஸ், தொலைதூர பயணங்கள், நீண்ட நாளாக ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இம்மாதம் முயற்சியுங்கள். குறிப்பாக இம்மாதத்தின் முதல் 15 நாட்களுக்குள்ளே முயற்சிங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் அழகாக போயிட்டு வந்துடலாங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. தொலைதூர பயணங்களை மேற்கொள்வதற்கு சிறப்பு. வெளிநாடு முயற்சி எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு. தொலைதூர ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு சிறப்பு. ஆக மொத்த பயணங்கள் செய்வதற்கான மாதம் இம்மாதம். வெளியூர் வேலை வாய்ப்புகளை முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இம்மாதம் அதிசிறப்பு. ஏன்னா வெளியூரில் வேலை கிடைக்கிறது, வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகளில் சொந்த பூர்வீகத்தை, சொந்த மண்ணை விடுத்து வெளியிடங்களில் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஆகச்சிறந்த மாதம் இது. தாராளமாக முயற்சிக்கலாம். சுப விரயங்கள் வீட்டில் நடைபெறுகின்ற மாதம். மகிழ்ச்சிகரமான விரயங்கள் எல்லாம் இம்மாதம் நடக்கும். நீண்ட நாட்களாக யாராவது வங்கி கடனுக்காக முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்கள், கடன் வாங்கி தொழில் பண்ணணும், கடன் வாங்கி வீடு கட்டணும், கடன் வாங்கி படிக்க வைக்கணும் அப்படின்னு பேங்க் லோன்ஸ் யாராவது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு அந்த வங்கி கடன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இக்காலம் அமைகின்றது. தாராளமாக முயற்சிக்கலாம். சுப விரயங்களுக்கான அமைப்பு மாதம் உண்டு நண்பர்களே. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், இல்லை ஏதாவது ஒரு நகை வாங்கணும், இல்லை ஏதாவது ஒரு ஃபர்னிச்சர் ஐட்டம் வாங்கணும், ஏதாவது ஒரு முக்கியமான பொருளாதாரத்தை கொஞ்சம் செலவு பண்ணி வாங்குற மாதிரியான பொருட்கள் வாங்குறதுக்கு ஏதாவது ஐடியாஸ் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இம்மாதம் போயிட்டு அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். பொருட்களை வாங்கி சேர்ப்பதற்கான சுப விரயங்களை ஏற்படுத்துகின்ற ஒரு அதி உன்னத மாதமாக இது அமைகிறது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆக தாராளமாக பொருட்சேர்க்கை செய்யலாம். அதுவும் குறிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் வாங்கி சேர்க்கறதுக்கான அமைப்பு இக்காலகட்டத்தில் உண்டு. தகப்பனார் வழியிலிருந்து நல்ல ஆதரவு கிட்டும். பிள்ளைங்க ஏதாவது கோர்சஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ், கம்ப்யூட்டர் கோர்ஸ், இந்த மாதிரி கோர்சஸ்லாம் ஏதாவது படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த கோர்சஸ்லாம் படிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைய பெறுகின்றது என்பதனை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக எனதருமை நண்பர்களே, இந்த காலகட்டம் நல்ல ஒரு விதமான காலகட்டமாக உங்களுக்கு அமைகின்றது. வருமான ரீதியாகவும் நல்ல ஏற்றத்தை பெற்று கொடுக்கின்ற ஒரு காலகட்டமாக அமைகின்றது. சொந்த மண்ணை விட்டுட்டு வெளியூரில் இருக்கீங்க பாருங்கள், அவங்களுக்கும் வருமான ரீதியாக செலவுகள் குறைந்து வருமான ரீதியாக ஏற்றம் உண்டு. குடும்பத்தில் சுப விரயங்கள் சொல்லக்கூடிய குடும்பத்தில் நடக்கின்ற பிறருக்கு, அதாவது குடும்பத்தில் இருக்கிற பிறருக்கு கல்யாணம் நடக்கலாம், குழந்தை பிறக்கலாம், இந்த மாதிரி அவங்களுக்கான சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய மாதமும் இது. நீண்ட நாளாக வீடு கட்டுற முயற்சி போய்கிட்டு இருக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குகிற முயற்சி போய்கிட்டு இருக்கு. தாராளமாக இந்த காலகட்டத்தில் பண்ணிடலாம். செலவு பண்ணி கையில் இருக்கணும், கடன் வாங்கி பெரிய அளவில் பட்டிடாதீங்க, சரிங்களா? கையில் வச்சுக்கிட்டு பண்ணுறது சிறப்பு. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 விஷயம். ஒன்று, சுபச்செலவு தானே, இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் விரலுக்கு ஏற்ற வீக்கம் என்பதனை உணர்ந்து செலவிட வேண்டும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஆனால் நீங்கள் பாட்டு அளவுக்கு அதிகமான செலவுகளை செஞ்சு அதுக்காக கடனை வாங்கி அளவுக்கு அதிக விரயங்களால் அளவுக்கு அதிக கடன் சுமைகளில் சிக்கிறதுக்கான அபாயம் இந்த மாதம் உண்டு. சுப செலவே ஆயினும் கடன் தான். புரியுதுங்களா? அந்த விதத்தில் பெரிய அளவு அகலக்கால் வைத்து கடன் சுமைகளை ஏற்படுத்துவதை தவிர்ப்பது மேன்மை தரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் பெரிய அளவில் செலவுகள் செய்யாதீர்கள் எனது அருமை நண்பர்களே. கடன் அமைப்புகளை சிக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. ரெண்டாவது, வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உடல்நிலை தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான மாதம் இம்மாதம். ஆக குறிப்பாக இந்த மாதத்தோட முதல் 15 நாள் ஹெல்த்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். ஹெல்த்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். எதையாச்சும் ஒரு தொந்தரவுகளை இந்த மாதம் வழங்கிக்கிட்டே இருக்கும் உடல்நிலையில். ஆக அதில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும். ஆக ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பதும் அளவுக்கு அதிகமான கடன் வாங்குவதை தவிர்ப்பதும் உடல்நிலையில் சற்று கவனத்தை செலுத்த வேண்டியதிலும் நீங்கள் கவனத்தை செலுத்தணும். ஆக இதை செஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதம் பெரிய அளவில் உங்களுக்கு தீங்கொண்டும் இல்லை. நடப்பது அனைத்தும் சுபமே, அனைத்தும் சுகமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வழிபாடு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா லக்ஷ்மி தாயாரை வழிபாடு செய்வது இந்த காலகட்டத்தில் சகலத்திலும் நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். லக்ஷ்மி தாயார் வழிபாடு செய்யணும். பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி தாயாரை போயிட்டு செவ்வாய்க்கிழமைகளில் இந்த மாதம் முழுக்கவும் வழிபாடு செய்கிறது நல்லது. நல்ல மேன்மைகளை அது பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடணும். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த மாதம் எல்லாம் வல்ல இறை பேராற்றலினுடைய பெரும் கருணை மக்கட்பேறு மஞ்சுநாதீஸ்வர பெருமானின் கருணையினால் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.